அனைவருக்கும் வணக்கம். மனோ கருவாடு வந்திருக்கு. ஆமாங்க. பிரேக்கிங் நியூஸ். யாருக்கு? நமக்கு. ஹார்ட் பிரேக்கிங் நியூஸ். இது யாருக்கு? திமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு, அமைச்சர் கே.என். நேரு அவர்களுக்கு, திருச்சி மண்டலத்தில் இருக்கிற கழக உடன்பிறப்புகளுக்கு. ஆமா. என்ன விஷயம் அப்படின்னா, இடி மறுபடியும் வந்து தமிழக டிஜிபிக்கும், இங்க நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கும் ஒரு 258 பக்கங்கள் அடங்கிய ஒரு ஆவணத்தை இந்தா புடிங்க. இதுல ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்குது. என்னங்க அது அப்படின்னு புரட்டி பார்த்தா 1000 கோடிக்கு மேல 1020 கோடி அப்படின்னு நினைக்கிறேன். முறைகேடு நடந்திருக்குதுங்க. சும்மா செல்லமா ஒரு 1000 கோடி அடிச்சிட்டாங்க. அது சம்பந்தமா எங்களுக்கு நிறைய ஆவணங்கள் கிடைச்சிருக்குது. நிறைய வாட்ஸ்அப் உரையாடல்கள் கிடைச்சிருக்குது. அது போக வந்து இன்னும் டீட்டெயிலா எங்கெங்க எப்படி எப்படி என்னென்ன கை மாறி இருக்குது அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள் எங்களுக்கு கிடைச்சிருக்குது. இந்த அப்படிங்க இப்பயாச்சும் எஃப்ஐஆர் போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. தலையும் புரியல வாழும் புரியல என்னப்பா விஷயம் அப்படின்றதுங்களுக்காக சின்ன ஃப்ளாஷ்பேக் நான் சொல்லிடுறேன். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு ஒரு சில வாரங்களுக்கு முன்னாடி நம்ம அமைச்சர் அதாங்க தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை நகராட்சி மேலாண்மை குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் கே.என். நேரு அவர்கள் சட்டநாதர் ஆலயத்துக்கு போயிட்டு மனமுருகி வேண்டினார். ஞாபகம் இருக்கா? சட்ட சிக்கல்களை தீர்க்க வேண்டி ஐயா என்னை நோக்கி ஏதோ ஒரு தீய சக்தி வந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த அங்கிளை நம்பி எந்த பயனும் இல்லை, நீதான் என்னை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் நடத்திட்டு வந்தாரா? அது எதுக்காக? அதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இன்னும் சொல்லணும்னா இப்போ இருந்து ஒரு இந்த அக்டோபர் லாஸ்ட் வீக்கில் நினைக்கிறேன், அமலாக்கத்துறை அப்போ ஒரு கடிதம் ஒன்று வழங்குறாங்க இதே டிஜிபிக்கும் இதே தமிழக அரசுக்கும். அது என்னன்னா, அந்த குடிநீர் வழங்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 2500க்கும் மேற்பட்ட போஸ்டிங்குங்க. ஆமாம், இந்த என்ன சொல்கிறது, அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இந்த மாதிரி இன்னும் நிறைய போஸ்டிங் இருக்குது. இந்த போஸ்டிங்களுக்காக போட்டித் தேர்வு நடத்துகிறாங்க. வழக்கமாக டிஎன்பிஎஸ்சி கிட்ட தான் கொடுத்து நடத்தணும். ஆனால் இந்த முறை அண்ணா பல்கலைக்கழகம் வந்து அந்த தேர்வுகளை நடத்துது. இது கிட்டத்தட்ட 1,00,000 பேருக்கு மேலே கஷ்டப்பட்டு மாங்குன்னு படித்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு எப்படியாச்சும் நம்ம போய் அந்த ஜாபை வாங்கிடலாம், நம்ம குடும்ப கஷ்டத்தை தீர்த்திடலாம் அப்படின்னு சொல்லி கடுமையாக படிச்சுட்டு போயிட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டு எழுதுறாங்க. அங்கெல்லாம் அவங்க எழுதிட்டு ரிசல்ட் நமக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருக்கக்கூடிய இந்த சூழலில் அந்த 1,00,000 பேர்லேருந்து வேலைக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்காம இங்கே ஆஃபீஸ்லேயே உட்காந்து ஒரு 2,500க்கும் மேற்பட்டவர்களை இவங்க ஆஃபீஸ்ல இருந்தே ரேண்டமாக சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது குற்றச்சாட்டு. அதாவது ஒரு போஸ்டிங்க்கு 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரைக்கும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு இந்த மாதிரி வந்து இத்தனை பேருக்கு அவங்க போஸ்டிங் போட்டு கொடுத்துட்டாங்க. எக்ஸாம் எழுதின அத்தனை பேரையும் கோமாளி ஆக்கிட்டாங்க அப்படின்றது தான் மேட்ரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அந்த ஒட்டுமொத்த தொகை அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 800 கோடிக்கு மேலே போதுங்க அப்படின்ற மாதிரி வருது. அந்த 2,500 பேருமே லஞ்சம் வாங்கிட்டு தான் இவங்க போஸ்டிங் கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குதோ இல்லையோ, அந்த 2,500 பேரில் 150 பேர்கிட்ட துல்லியமாக இவங்க வாங்கினது கொடுத்தது வச்சது அதுக்கான உரையாடல் இது எங்ககிட்ட இருக்கு. இதுக்காக வெறும் 150 பேர்கிட்ட மட்டும்தான் வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இதை வச்சு இப்படி உள்ளே போனோம்னா எத்தனை பேர்கிட்ட வாங்கினாங்க அப்படிங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஒரு எஃப்ஐஆர் மட்டும் போடுங்களேன், ஒரு எஃப்ஐஆர் அப்படி லைட்டாக போட்டு விடுங்களேன் அப்படின்னு சொல்லி இடி ஏற்கனவே பயங்கரமாக போராடிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் யார், திராவிட மாடலாச்சே, எஃப்ஐஆர் போடலை. போடாமல் இழுத்துட்டு இருக்கிறாங்க. 36 நாள் ஆகுது, இழுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்துக்கு போகும்போது வந்து வாதாடுறாங்க தமிழ்நாடு அரசு. ஏங்க இப்படி தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து எஃப்ஐஆர் போடணும், எஃப்ஐஆர் போட்டாங்களா? அங்கே போய் பார்த்தியா, மணிப்பூரில் பார்த்தியா, பீகாரில் பார்த்தியா, குஜராத்தில் பார்த்தியா, ஆப்பிரிக்காவில் பார்த்தியா, அண்டார்டிகாவில் பார்த்தியா அப்படின்ற வாதத்தை, வழக்கமான வாதத்தை தமிழ்நாடு அரசு எடுத்து வைக்கிது. நீதிபதி வந்து எல்லா விஷயங்களையும் கேட்டுட்டு அந்த அந்த உத்தரவை வந்து ஒத்தி வச்சிருந்தார் அந்த டைமில். இப்போ மறுபடியும் இடி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்பா நாங்கள் முன்ன கொடுத்தோம்ல அது ஓல்டு அப்டேட்டு, நூற்றுக்கணக்கான கோடிகளில் ஆட்டையை போட்டிருக்காங்க ஜாப் வழங்குறதுல அப்படின்னு சொன்னோம் இல்லையா. ஜாப் வழங்குறதுல மட்டும் இல்லைப்பா, இன்னும் பல டெண்டர்கள் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது. அது ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. இருங்க உங்களுக்கு அப்படியே வேகமாக படித்து காமிச்சிடுறேன். உள்ளாட்சித்துறையின் பணிகளை செய்யும் ஒப்பந்ததாரர்கள் அமைச்சர் கே.என். நேருவின் உதவியாளர்களுக்கு ஒப்பந்த மதிப்பில் 7.5 முதல் 10% வரை லஞ்சம் கொடுத்ததாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. டெண்டர் முறைகேடு முன்ன நம்ம பார்த்தது பணி நியமனம், இது வந்து டெண்டர் அப்படின் போது டெண்டர் முறைகேடு செய்யப்பட்டு அல்லது முன்பே தீர்மானிக்கப்பட்ட நிலையில், ஓகேவா, எதுவும் லேப்டாப்ல இருந்தே உட்கார்ந்த இடத்துல இருந்து வேலையை முடிக்கிற சமாச்சாரம் போல இருக்குது. அந்த ஒப்பந்ததாரர்கள் பயனாளிகள் ஆவார்கள் என்றும், ரெய்டின் போது நேருவின் உதவியாளர்களின் தொலைபேசிகளில் இருந்து கைப்பற்றப்பட்ட வாட்ஸ்அப் உரையாடல்களை அமலாக்கத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. உள்ளாட்சியில் ஒப்பந்ததாரர்களிடமிருந்து கட்சி நிதி என்ற பெயரில் லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. கூடுதலாக துறையில் பணி அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் கூட
ஒப்பந்ததாரர்களிடமிருந்து லஞ்சம் வசூலித்து அமைச்சர் மற்றும் அவரது உதவியாளர்களுக்கு மாற்றும்படி கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது. அமைச்சரின் உதவியாளர்களின் தொலைபேசியிலிருந்து கைப்பற்றப்பட்டதாக கூறப்படும் செய்திகள், உரையாடல்கள் மற்றும் கணக்கீட்டு தாள்களின் அடிப்படையில் அந்த 258 பேஜ் கொடுத்துருக்காங்க இல்லைங்க, அந்த அடிப்படையில் அதில் இருக்கக்கூடிய ஆவணங்களுடைய அடிப்படையில் ரூபாய் 1020 கோடி மொத்த லஞ்ச பணம் நேரடியாக பரிமாற்றம் செய்யப்பட்டதுக்கு ஆதாரமாக அமலாக்கத்துறை பல குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிப்பிட்டுள்ளது. அதாவது எங்ககிட்ட நேரடியான ஆதாரமே இருக்குது. 1020 கோடி முறைகேடு நடந்திருக்கிறதுக்கும் லஞ்சம் கைமாற்றப்பட்டிருக்கிறதுக்கும் எங்ககிட்ட ஆதாரம் இருக்கிறது, இந்தாங்க புடிங்க அப்படின்னு சொல்லி 1020 கோடிக்கு 258 பக்கத்தை இப்போ கொடுத்துருக்குது இடி. இந்த ஆதாரம் அரசாங்க ஒப்பந்தங்களில் நடக்கும் ஒரு பெரிய முறைகேட்டின் சின்ன புள்ளி மட்டுமே. 1200 கோடியா அப்படின்லாம் வாயை திறந்துருந்தீங்கன்னா டோர் லாக் அப்படின்னு வடிவேல் சொல்கிற மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் நம்மெல்லாம். ஏன்னா இந்த 1020 கோடி அப்படிங்கிறது ஒரு சின்ன புள்ளி மட்டுமே. ஓகேவா? இந்த மிகப்பெரிய முறைகேட்டின் சின்ன புள்ளி மட்டுமே என்று கூறியுள்ள அமலாக்கத்துறை, நோட் திஸ் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டுங்க. சமூக கழிவறைகள், துப்புரவு தொழிலாளர்களை அவுட் சோர்சிங் செய்தல், துப்புரவாளர் குடியிருப்புகள், கிராம சாலைகள், நீர் ஏரி பணிகள் போன்ற கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஒப்பந்தத்திலிருந்தும் லஞ்சம் வசூலிக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளது. கக்கூஸ்லிருந்துங்க, சரியா, அவ்வளவு இருந்தும், அதாவது பார்த்தீங்கன்னா சமூக பொது கழிப்பிடம் வரைக்கும் போயிருக்குதுங்க. இதில் வந்து லஞ்சம், திருட்டுத்தனம் அப்படிங்கிறது. லஞ்ச பணம் பல்வேறு மட்டங்களில் உள்ள அரசு அதிகாரிகளால் திட்ட அனுமதி மற்றும் பில் பாஸ் செய்யும் போது வசூலிக்கப்பட்டுள்ளது. இது ஒப்பந்த மதிப்பில் 20லிருந்து 25% ஆகும். இந்த லஞ்ச பணம், இதையும் கவனிங்க, இந்த லஞ்ச பணம் உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் ஹவாலா நெட்வொர்க் மூலம் மாற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. சரிப்பா, எடுத்துட்டு வா, நீ 258 பக்கம் வேணா எடுத்துட்டு வா, இல்லை 2058 பக்கம் வேணா எடுத்துட்டு வா, எடுத்து வந்து நீ டாக்குமெண்டா கூட, எங்களுக்கு இவ்வளோ கிடைச்சிருக்குது, இதெல்லாம் ஒரு சின்ன புள்ளி தான், உள்ளே போனோம்னா நாங்கள் அள்ளிட்டு வந்துடுவோம்னு சொல்லி 1000 விஷயம் சொல்லு. நாங்கள் எஃப்ஐஆர் போட்டால் தானே நீங்கள் உள்ளே வர முடியும், நாங்கள் போட மாட்டோமே அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நமக்கும் இந்த நேரத்தில் நம்ம மைண்ட்லேயே அதுதான் ஓடுது. ரைட்டு, இவங்க எஃப்ஐஆர் போட்டால் தானே, இவங்க எங்கே போட போகிறாங்க, அதுக்கு ஏதோ மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்ட்டு அதுக்கும் இதில் செய்தி வந்திருக்குது. என்ன அப்படின்னா பாருங்க, ஆடம்பர வாழ்க்கை முறை, தனிப்பட்ட சொத்துக்கள் உருவாக்கம் மற்றும் அரசியல் செலவினங்களுக்காக பொது நிதி சுரண்டப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அமலாக்கத்துறை, விஜய் மதன்லால் சௌத்ரி வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவை குறிப்பிட்டு, வேற ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றத்தோட உத்தரவை குறிப்பிட்டு குற்றம் சாட்டப்பட்ட ஊழலை விசாரிக்க வழக்குகள் பதிவு செய்யுமாறு மாநில அரசை கேட்டுக்கொண்டுள்ளது. இந்த இடத்த கவனிங்க. இதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யாமல் இருப்பது லஞ்சப்பணம் வசூலிப்பதில், அதாவது குற்றத்தின் மூலம் கிடைக்கும் வருவாயை உருவாக்குவதில் குற்றவாளிக்கு தெரிந்தே உதவுவதற்கு சமம் என்று மாநில காவல்துறைக்கு தெளிவான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இப்ப வான் பண்ணியிருக்காங்க, குற்றவாளிக்கு தெரிந்தே நீங்கள் துணை போகிறீர்கள் எஃப்ஐஆர் போடாமல் இருக்கிறது அப்படிங்கிறது மூலமாக அப்படின்ட்டு. இப்போ எஃப்ஐஆர் பதிவு செய்ய கோரி அமலாக்கத்துறை பண மோசடி வழக்கு பிரிவு 66(2) பயன்படுத்தி தமிழ்நாடு காவல்துறைக்கு கடிதம் எழுதுவது இது முதல் முறை அல்ல. ரைட்டு, இது அப்படியே போயிட்டு இருக்குது இந்த செய்தி. ரைட், எல்லாம் ரைட்டு, ஒரு முறை சொல்லியாச்சு, 2 முறை சொல்லியாச்சு, எல்லாம் நடக்குது. ஆனாலுமே எஃப்ஐஆர் போடணுமே அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது விஷயம். இது இப்படியே ரொம்ப நாளைக்கு இழுத்துக்கிட்டு இருக்காது. அடுத்து இது மீண்டும் நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றம் ஒரு தடவை 2 தடவை அப்படின்ட்டு இல்லை, இவ்வளோ விஷயம் இருக்குது, எடுத்து வச்சிட்டோம். நாங்கள் வந்து இவரை குற்றவாளி அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுக்க சொல்லலை. இப்படியான குற்றத்துக்கான ஆவணங்கள் இருக்குது, இதை வந்து நீங்கள் எஃப்ஐஆர் பண்ணுங்கள், ஜஸ்ட் வந்து அந்த வழக்கை பதிவு செய்யுங்க, மற்றபடி வேற ஒன்றும் நாங்கள் உங்களை கேட்கல அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறத நீதிமன்றம் என்ன பண்ணாலும் மறுக்கவே முடியாது. நீதிமன்றத்தால் இதுக்கு நோ சொல்கிறதுக்கு எந்த வாய்ப்புமே இல்லை. அப்படின்னும் போது இந்த முறை மீண்டும் நீதிமன்றத்துக்கு இந்த எஃப்ஐஆர் தொடர்பான விசாரணை வரும்போது நிச்சயமாக நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லி உத்தரவு கொடுத்துரும். மேக்சிமம் ஒரு சில நாட்களில் அல்லது ஓரிரு வாரங்களில் இது நடக்கலாம். அப்படி எஃப்ஐஆர் அப்படிங்கிறது விழுந்துருச்சு அப்படின்னா அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய போவதில்லை. நிச்சயமாக KN நேரு அவர்கள் சிறை செல்வதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லப்படுது. KN நேரு அப்படின்னு மட்டும் இல்லை, KN நேரு என்பது ஒரு தொடக்கம். இன்னும் பல அல்லது சில முக்கியமான நல்ல வெயிட்டான, நான் சொல்கிறது எந்த வெயிட்னு உங்களுக்கு தெரியும், பாடி வெயிட் இல்லை, அப்படி வெயிட்டான அமைச்சர்களும் கண்டிப்பாக
ரொம்ப நாளாக ஈடின்னு சொல்லி பூச்சாண்டி காட்டிக்கிட்டு வந்துக்கிட்டு போய்கிட்டு நம்மளும் அதை பார்த்துக்கிட்டு என்ன அரெஸ்ட் ஆகுதோ அப்படியோ இப்படியோன்னு பேசிட்டு இருக்கும்போது மறுபடியும் அது ஒன்றும் இல்லாமல் போகிறது அப்படின்னே நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா? இந்த அடுத்த 2-3 மாதங்களில் அது அப்படி நடக்காது. நீங்கள் பார்ப்பீங்க, பல பரபரப்பான சம்பவங்களை பார்ப்பீங்க அப்படின்ற மாதிரி உறுதியாக சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சமீபத்தில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பேசின அந்த பேச்சு நமக்கு ஞாபகம் வருது. என்னது பாருங்க. நீங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறையில அங்க பணியாளர் நியமிப்பதுல 800 கோடி ஊழல். அது இன்னும் கொஞ்ச நாள்ல போறாங்க. பாதி மந்திரி உள்ள இருப்பாங்க. தேர்தல் நேரத்தில் கவலைப்பட வேண்டியதே இல்லை. நாமளா ஃப்ரீயா போய் ஓட்டு கேட்கலாம். ஏன்னா எங்க யாரா இருப்பாங்களோ அங்கங்க இருப்பாங்க. ஆனா எதிரியே இல்லாம போயிருவாங்க. அது எந்தெந்த கட்சியில எங்க போவாங்கன்னு தெரியாது. ஆனா பத்திரமா போய் இருக்கிற இடத்துல இருப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகிறது என்று நன்கு தெரிந்ததால் தான் அதிமுக பயங்கர உற்சாகத்தில் இருக்காங்க. இப்போதைக்கு பார்த்தா திமுகவுடைய கை அப்படி லைட்டா ஓங்கி இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா இன்னும் ஒரு 60 நாள்ல சீனே மாறப்போகுது. தலைகீழா எல்லாமே மாறப்போகுது. வெயிட் பண்ணி பாருங்க. ஒரு மாதிரி நில குலைஞ்சு கொலன்னு ஆயிருக்கும் திமுக. இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்று அடித்து சொல்கிறார்கள் அதிமுக வட்டாரத்தை சார்ந்தவர்கள். என்ன நடக்க போகிறது? அடுத்து இடியுடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது? எஃப்ஐஆர் தமிழ்நாடு அரசாங்கம் போட போதா இல்லையா? இன்னும் எத்தனை நாட்களுக்கு KN நேரு அவர்களை காப்பாற்ற முடியும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தடுத்த அப்டேட்டுகள் வரும்போது உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.